உலகம் வெற்றி பெற்றனை மட்டும்தான் திரும்பி பார்க்கிறது, அவர்களை பாராட்டுகிறது, ஊக்குவிக்கிறது, ஊக்கத்தொகையும் அளிக்கிறது. தோல்வி பெற்றவர்களை இங்கே திரும்பி பார்ப்பதற்கு யாருமே கிடையாது. நான் ஒரு திரைப்பட இயக்குனர், ஏற்கனவே ஒரு படம் முடிச்சிருக்கேன், திருவிக்கா பூங்கான்னு சொல்லிட்டு. அந்த தோல்விக்கு பிறகு தோண்டு பல போராட்டங்கள் மத்தியில் விழுந்து எழுந்து இப்போ நான் அடுத்த படம் ஒன்று பண்ணிகிட்ருக்கிறேன், மஞ்சள் வீரன் சொல்லிட்டு. அதுக்கு பல போராட்டம். தோல்வின்றது ஒரு படிப்பினை தான். அந்த படத்தில் என்ன தோல்வின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதெல்லாம் வராத அளவுக்கு இந்த படத்தை நான் பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது இப்போ நான் சமீபத்தில் 12ஆம் வகுப்பு தோல்வி ரிசல்ட்லாம் வந்தது. அதில் நிறையா பிள்ளைகள் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க, சில பிள்ளைகள் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அதில் என் ஊரில் ஒரு பையனுக்கு நான் ஃபோன் பண்ணும்போது ஃபோன் எடுக்கவே இல்லை. வீட்டில் போய் பார்த்தா ஃபெயில் ஆகிட்டேன், வீட்டை விட்டு வெளில வரதுக்கு ஒரு மாதிரி நெர்வஸ்னஸாக இருக்குது, ஷையாக இருக்குது. அதனால் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவும் பால் பாக்கெட்டு கூட வாங்க வெளில வரலன்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தோல்வின்றது ஒரு படிப்பினை தானே தவிர வாழ்க்கை ஃபுல்லாக தோல்வியே கிடையாது. இப்போ ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா முன்ன கிராமத்தில் ஒரு அரசம் மரத்தின் கீழே ஒரு டீ கடை மட்டும்தான் இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகாத வயசானவங்க படுத்துட்ருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் நடந்து போனீங்கன்னா தெருக்கு 50 டீ கடை இருக்குது, என்னென்ன பேர்லேயே இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, லைட் போட்டிருக்குது. எல்லா பசங்களும் அங்கே தான் உட்காந்துருக்கானுங்க. என்னென்னா படித்து முடிச்சுட்டு வேலைக்காக போராடிட்டுருக்காங்க. படித்தவனுக்கே அந்த நிலைமை. அதனால் நம்ம இது தோல்வி கிடையாது, அடுத்து பாஸ் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு போனோம், உங்களையும் ஊக்குவிக்கணும், உங்களுக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பினை உடைக்கணுன்றதுக்காக தான் இந்த நிகழ்வே பண்ணேன். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்க அனைவருக்கும் மிக்க நன்றிகள். அண்ணன் கோபாலண்ணன் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பித்தது மிக சிறப்பு. நடிகர் கூல் சுரேஷ் அவர்கள் வந்து ஷூட்டிங்கை மதியம் ஆஃப் டே பர்மிஷன் வாங்கிட்டு இங்கே வந்தார். திடீர்னு சொன்னேன், ஏன்னா அண்ணனோட டேட்டுக்காக நாங்கள் ஒரு வாரமாக காத்திருந்தோம். நேற்று ஈவினிங் தான் நினைக்கிறோம் கோபாலண்ணன் டேட்டு கொடுத்தாங்க. அவரோட டேட்டு வந்த பிறகு தான் நிகழ்ச்சி நாங்கள் நடத்தணும் சொல்லி முடிவு பண்ணோம். அவர் கூல் சுரேஷ் சாரும் ஷூட்டிங் விட்டு வந்தாங்க. ஆனந்த ரவிச்சந்திரன் சார் இந்த நிகழ்ச்சி தேதி கொடுக்குற அளவுக்குலாம் பெரிய இல்லைங்க, சும்மா அல்வா கொடுக்குறாரு. நமக்கு இருக்கிற பிரச்சனை வேறு. நான் என்னன்னா ஒரு 5 பேரை கூப்பிட்டு ரூபா கொடுக்க போகிறாரு, இது எதுக்கே இவ்வளவு அப்படின்னு யோசித்தேன். வந்த பிறகு தான் நம்ம ரொம்ப பிகு பண்ணிட்டோமோ, உடனே கொடுத்துருக்கணுமே. ஏன்னா இத்தனை பேர் இவ்வளவு கேமராவோட இந்த நிகழ்ச்சியை பங்கெடுக்கிற வந்தவங்க பார்க்கும்போது நம்ம ஏன்னா நான் ரொம்ப யோசித்தேன், என்னடா தோல்வி, இதுக்கு ஒரு ஊக்குவிப்பு அப்படிலாம் யோசித்தேன். உண்மையிலே பாராட்ட வேண்டிய இந்த விழா, இந்த நிகழ்ச்சி வந்து உண்மையிலே பாராட்டணும். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் வாழ்த்து, ஸ்பெஷல் நன்றி.